ஓபிஎஸ் டிடிவி என் கட்சியில சேர்க்க மாட்டேன். பட் அந்த அடிச்சு ஆடுறது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வந்து தேவை செட்டில் பண்றதுதான். இங்க ஒன்னும் பேலன்ஸே ஆலையே. சோ இந்த மாதிரி நீங்க எந்த கட்சியை எடுத்தாலும் பிஜேபிக்கு பிரச்சனை கிடையாது. பட் அவர் தான் என்ன சொன்னாரு, இந்த ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு he only came out. Hi friends, welcome to Tamil Pulse. We have our guest Nagaraj. ஒரு கிட்டத்தட்ட 1 year கழிச்சு வரார். வணக்கம் நாகராஜ். Merry Christmas to all our patrons and everyone. So கூட நம்ம மகேஷ் ஸ்ரேயஸ் இருக்காங்க. Hello sir. வணக்கம் again. So மகேஷ், you can start. சார் வணக்கம். மகேஷ்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருந்து கேட்குறேன். எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 2 விதமான தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு பிஜேபி ஏடிஎம்கேக்குள்ள. ஒன்று வந்து ஆக்சுவலாக ஐடியலாக வந்து பிஜேபி வுட் லைக் டு ஹேவ் அட்லீஸ்ட் ஒரு 60 சீட்ஸ் கேட்குற மாதிரி. பட் ப்ராக்மேட்டிக் அப்ரோச் அப்படின்றது வந்து ப்ராபப்ளி தே வில் எண்ட் அப் ஹேவிங் சம் 40 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அது வந்து நம்பர் 1. அதில் வந்து எது வந்து பிஜேபிக்கு நல்லது, என்டிஏக்கு நல்லது, பிஜேபிக்கு நல்லதுன்றது ஒன்று. 2வது வந்து இஃப் ரொம்ப கம்மியாக வந்து இப்போ செட்டில் ஆகிட்டாங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் என்டிஏ கோலியேஷன் சொல்லிட்டு கம்மியாக செட்டில் ஆகிட்டாங்கன்னா, அண்ணாமலை அவர்களை வந்து மாற்றினதுக்கும் பைஜெயந்த் ஜெயபாண்டாவுக்கு பதிலாக திரு பியூஷ் கோயல் அவர்களை வந்து நியமிச்சதுக்கும் என்ன அர்த்தம் வந்துடும் சார்? அப்போ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? சார், இந்த நம்பர் 60, 40, 30 நான் ஒன்று சொல்றேன். பியூஷ் கோயலோட நடந்த மீட்டிங்ல நம்பர்ஸ் பத்தி பேசவே இல்லை. ஓகே. They never talked about numbers. They were balancing the alliance in the sense like இப்போ பாத்தீங்கன்னா வந்து இந்த கட்சியை சேர்க்கலாம், இந்த ஓபிஎஸ் டிடிவி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேலன்ஸ் பண்ணாங்க. நம்பர்ஸ்ன்றதுக்கு இன்னும் மெச்சூர் ஆகிறதுக்கு இன்னும் 2 weeks ஆகும். ரைட். இப்போதைக்கு என்னன்னா பிஜேபி ஹஸ் செலக்டட் 50 கான்ஸ்டிடுவன்சிஸ், 50 கான்ஸ்டிடுவன்சி செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 50 கான்ஸ்டிடுவன்சியும் 2024 பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணல. ரைட். 21, 2016 ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணிருக்காங்க அவங்க. ஏன்னா இப்ப நடக்க போறது வந்து சட்டமன்ற தேர்தல். ஓகேவா? தமிழ்நாடை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தல் வேறு, பாராளுமன்ற தேர்தல் வேறு. இங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்னன்னா வந்து இந்த போன தேர்தல்ல வந்து பிஜேபி வந்து 18%ல ஒரு பிஜேபிக்கு ஒரு 10% ஹோல்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு சீட் ஷேரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் ஜென்ரலா வந்து இது வந்து இந்த சீட் ஷேரிங்ல வந்து நல்லா பண்ணது, அதாவது சீட் ஷேரிங் பண்ணி அந்த கூட்டணி நல்லா ஜெல் ஆகி ஒர்க் ஆனது லேட்டஸ்டா ஒரு 4-5 எலெக்ஷன்ல வந்து 2011ல விஜயகாந்த் ஜெயலலிதா இதுதான். பட் அந்த இதுலயுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 2006 சட்டமன்ற தேர்தல், 2009 பாராளுமன்ற தேர்தல், 2 பேலன்ஸ் வச்சுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாமகவுக்கு 5% சொல்றதுன்றது சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் சேர்த்து தான் வந்து சொல்றாங்க. நம்ம ஒரு தேர்தல்ல ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபார்ச்சுனேட்லி இந்த தேர்தலையும் தனியா நின்றுக்கணும், அதுதான் அவங்களுடைய பிளான். அது எனக்கு பர்சனலாவே தெரியும். அவங்களோட பிளான் என்னன்னா 2026 தனியா நிக்கணும், 2024 தனியா நிக்கணும்ட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி மேல 400 வரல. நம்ம ஆக்சுவலி தமிழ்நாடு டிட் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ், அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் நல்லா பண்ணோம் நம்ம. பட் அன்பார்ச்சுனேட்லி மேல 400 வராத போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து தே ஹாவ் டு கோ ஃபார் அ பிளான் சி. பிளான் சின்னா என்னன்னா வந்து யாரெல்லாம் இந்தி கூட்டணிக்கு ஆப்போசிட்ல இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து சேர்த்துக்கிறது. வெரி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப நமக்காவது வந்து எடப்பாடி வந்து நம்மள விட்டுட்டு போனாரு. நம்ம எதிரியெல்லாம் கிடையாது எடப்பாடி, எதிரியெல்லாம் கிடையாது எடப்பாடி. நமக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து இது பண்ணாரு. ரைட். ஆனா இப்ப தெலுங்கானால பாத்தீங்கன்னா சந்திரசேகர் ராவோட ஒரு காம்ப்ரமைஸ் போயிட்டு இருக்கு. நீங்க தெலுங்கானா பாஜக நிலைமை யோசிச்சு பாருங்க. எவ்ரிதிங் இஸ் இன் ஒன் இன்ட்ரெஸ்ட், மோடி PM 2029. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிளஸ் கட்டாயமா பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் கிளியர் பண்ணோம். அண்ட் கம்மிங் பேக் டு யுவர் क्वेश्चन வந்து இப்போ இந்த 50 சீட்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 130 சீட் எடப்பாடி, அதாவது கண்டெஸ்டிங் கிடையாது.
இப்ப எடப்பாடி கையில வந்து ஒரு 130 சீட் இருக்கு. இந்த 130 சீட் என்ன அப்படின்னா அவர் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருப்பார்ல, இந்த 130 சீட்ல நம்ம அவங்க எவ்வளவு நிக்கிறாங்கன்றது டிஃபரெண்ட். பட் இந்த 130 வந்து நம்மள்ட்ட தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த 50யும் 130 பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஃபார்ச்சுனேட்லி அண்ட் அன்பார்ச்சுனேட்லி நிச்சயமாக வந்து ஒரு 5 தொகுதி 6 தொகுதி கிளாஷ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது தான் முதல் வேலை. அது தவிர இப்போ இந்த சிறிய கட்சிகள்லாம் இருக்கு. சிறிய கட்சிகள் இந்த சென்ஸ் வந்து இப்போ ஜான் பாண்டியன், அப்புறம் வந்து கிருஷ்ணசுவாமி, கே செல்வகுமார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரெடியா இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து முதல்ல அவங்களோட டீலை க்ளோஸ் பண்ணிடலாம். ரைட், கூப்பிட்டு நீங்க நிக்கிறது 1 சீட்டோ 2 சீட்டோ டீலை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. இப்ப ஐஜேகேக்கும் ஏசி சண்முகத்துக்கும் வந்து எக்ஸ்ட்ரா 2 சீட் கேட்கறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம். they're not going to settle with 1 or 2. அவங்க வந்து ஒரு 3-4 அந்த ரேஞ்சில் கேட்கறாங்க. ரைட், பட் they're ready to contest in Rettala itself. So it's naturally an ADMK MLA or BJP. Rettala or Tamra ரெண்டுத்துல தான் வந்து இருப்பாங்க. ஸோ நேச்சுரலா அப்படி வரும். ஸோ நம்பர்ஸ்ன்றது ஒன்று டிசைட் பண்ணல சார். அது எனக்கு கண்டிப்பா தெரியும். பியூஷ் கோயல் சார் மீட்டிங்ல வந்து அன்னைக்கு நம்பர்ஸ் பத்தி பேசல. இந்த 23, 7, 9 எல்லாமே இந்த தமிழக மீடியாவில் அடிச்சு விட்ட நம்பர் தான். இந்த 3 சீட்டு 2 சீட்டு. ஒரே விஷயம் சொல்லியிருக்காங்க, ஓபிஎஸ் டிடிவி விஷயத்துல என்ன அப்படின்னு இருக்காங்க. ஓபிஎஸ் டிடிவி என் கட்சியில சேர்க்க மாட்டேன், நீங்க என்டிஏல சேர்க்கறதுனா சேர்த்துக்கோங்க. இதுதான் பாயிண்ட் பிளாங்க் ஆன்சர். ஸோ அப்புறம் வந்து இந்த பியூஷ் கோயல் டு பாண்டாவோட சேஞ்சை பத்தி கேட்டிருந்தீங்க சார். வைஜெயந்த் பாண்டா வந்து ஒரு அடிச்சு ஆடுற ஒரு ஆள்னா வந்து டம் டிம் டம் டிம் டம் டிம் டம் டிம் அப்படின்னு ஒரு பர்சனாலிட்டி. குடோஸ் டு வெரி வெரி நைஸ் பர்சனாலிட்டி. ஓகேவா, அவருடைய நீங்க ஒரிசா ட்ராக் ரெக்கார்ட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். பட் அந்த அடிச்சு ஆடுறது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வந்து தேவை செட்டில் பண்றதுதான். இங்க ஒன்னும் பேலன்ஸே ஆலையே, புரியுதுங்களா? இங்க ஒன்னும் பேலன்ஸே ஆல. இப்ப பேலன்ஸ் பண்ணணும்னா யார் வேணும் அப்படின்னும் போது பியூஷ் கோயல் இஸ் ரைட் கை. பாருங்க, பியூஷ் கோயலுக்கு வந்து டிஎம்கேலயும் நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கு, ஏடிஎம்கேலயும் நல்ல பேலன்ஸ் இருக்கு. அதே போல தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளோட நல்ல பேலன்ஸ் இருக்கு. இங்க கூட்டணியை சேர்க்கறதுக்கு தான் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு. நான் இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போய் சொன்னோம்னா, லெட் அஸ் கீப் எடப்பாடிங்க அமித்ஷா 2 பேரும் வச்சிருக்கோம். தட் இஸ் அமித்ஷா இஸ் பிஜேபி, எடப்பாடி இஸ் ஏடிஎம்கே. அமித்ஷாக்கு ஓபிஎஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பர்சனலா இந்த பிஜேபிக்கும் ஓபிஎஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு வாட்டி தான் வந்து பிஜேபி வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வரும்போது ஸ்டேஜ் ஏத்துலயோ அந்த அமித்ஷாவை பார்க்க, மோடியை பார்க்க விட, அது தவிர வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதெல்லாம் பெரிய ப்ராப்ளமே கிடையாது பாலிடிக்ஸ்ல. டிடிவிக்கும் அமித்ஷாக்கும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலி டிடிவி கிட்டத்தட்ட பிஜேபி மேலதான் நடந்துக்கிறாரு நிறைய இடத்துல. நான் உங்களோட ஆளுதான் அப்படின்றத ஓப்பனாவே வந்து இந்த சில இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கும் சார். அந்த கூட்டணி வேண்டான்னு சொல்லும் போது டக்குன்னு வந்து சொல்லிட்டு வரும்போது வந்து அந்த இது வேண்டான்ட்டு. ஸோ பிரச்சனை கிடையாது. பாமகவுக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை என்னைக்குமே இருந்தது கிடையாது. என்னைக்குமே இருந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் பிஜேபி, திமுக, பிஜேபி தான் என்ன பண்ணுறது, பாமக 2 பேர்ட்டையும் பேச முடியும், ராமதாஸ்டையும் பேச முடியும், அன்புமணிட்டையும் பேச முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த கட்சியை எடுத்தாலும் பிஜேபிக்கு பிரச்சனை கிடையாது. ரைட், பட் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கு பிரச்சனை இருக்கு, எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால ரைட் பேலன்ஸ் பண்ணி ஒருத்தரை சேர்க்கறதுக்கு தான் வந்து இந்த சேஞ்ச் தவிர வேற எதுவுமே கிடையாது. ரைட், பட் இதுதான் முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது. பியூஷ் கோயல் தான் முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் பாண்டாவை போட்ட உடனே எல்லாரும் என்ன கணக்கு போட்டாங்க அப்படின்னா வந்து வரது வரட்டும் ஆடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆர் நான் என்ன அசியூம் பண்றேன் அப்படின்னா, தே கேவ் எடப்பாடியை 45 days stay. நீ ஏதாவது ஸ்டிச் பண்ண முடியுமா பாருங்க அப்படின்ட்டு. அவரால் முடியாததுனால ரைட் ஓகே லெட் அமித்ஷா, நான் பியூஷ் கோயல் அனுப்புறேன், நீங்க வந்து இது பண்ணுங்கன்ட்டு. பிஜேபியோட ரோல் என்ன இருக்குன்னா, நீ எந்தெந்த சீட்லாம் ஜெயிப்பியோ அதெல்லாம் கரெக்டா ஜெயிச்சிரு, மிச்ச சீட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றது தான். அந்த மோட்ல தான் இந்த வாட்டி பிஜேபி போகுது சார். ஐ திங்க் இட்ஸ் a long answer, but I think I've answered all your questions. பட் ஐடியல் சிச்சுவேஷன்ன்றது என்ன சார் இருக்கும்? பிஜேபி ஐடியலி வில் செட்டில் ஃபார் ஒரு 40 இருந்தா they will be happy and good for பிஜேபியா in long run? அகைன் வந்து இப்ப கட்சி என்ன நினைக்குதுன்ற பொறுத்து சார். இஃப் பார்ட்டி வாண்ட்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எனக்கு அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா they'll settle in 25, 29.
பிகாஸ் நீங்க 50 சீட்டு வாங்கிட்டு திருத்துறைப்பூண்டி, அதுக்கப்புறம் வந்து இதுல இப்ப என்ன ஜேஜி பிரின்ஸோட சீட்டு, அப்புறம் வந்து நார்த் சென்னையில இருக்கிற 6 சீட்டு அப்படிலாம் வாங்கினா ஜெயிக்க முடியாது. யூ ஹாவ் டு கெட் தி சீட்ஸ் தட் யூ வில் வின். இப்ப இந்த 50 சீட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா அதுல 25 சீட்டு வந்து A+ சீட்டு, சாரி 20 A+ சீட்டு, 15 வந்து B சீட்டு, 15 வந்து C சீட்டு மாதிரி ஏதோ பிரிச்சு வச்சிருக்காங்க. ஐ டோன்ட் கெட் த வேல்யூ, பட் அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா நம்ம ஷோர் ஷார்ட்டா ஜெயிப்போம், பினா 75% சான்ஸ், சினா 50% சான்ஸ், அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த கொலேஷன்ல தான் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 40 சீட்டு 50 சீட்லாம் வந்து போனோம் அப்படின்னு எதிர்பார்க்கறோம் அப்படின்னா எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, இல்ல எனக்கு வெறும் பர்சன்டேஜ் மட்டும் போதும், எனக்கு சீட் கன்வர்ஷன்ல வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னா எல்லா சீட்டும் வாங்கிக்கலாம். அதுல ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு 3-4 சீட் வந்து இட் வில் கன்வெர்ட். அதுல ஒரு 3-4 சீட் வந்து நேச்சுரலா வந்து கன்வெர்ட் ஆகும், திருப்பியும் வந்து வில் பி தி சேம் பொசிஷன். பட் நீங்க இந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க, ஒரு 25 ப்ராம்ப்ட் சீட்டை வாங்கி 25 to 29 ப்ராம்ப்ட் சீட்டை வாங்கிட்டு இப்போ நீங்க 29 வாங்கினீங்கன்னா அதுல ஒரு 9 சீட் அட்ஜஸ்ட் ஆகும். எப்படி இருந்தாலும் அந்த சில ஒரு 4, பில ஒரு 5 அப்படி வந்துட்டு 20 நம்பர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தொகுதி, 5 ஒரு 9 சீட் வெளியில கொடுக்குற மாதிரி ஒரு இது வந்தா கூட நம்ம ஒரு 10 MLA உள்ள போறோம்னா அதோட வேல்யூ வேற மாதிரி இருக்கும். ஸோ அது வேல்யூ என்ன வேணும்ன்றத பிஜேபி தான் முடிவு பண்ணும். பட் ஒண்ணு சொல்றேன், 2029 வந்து 10 MP சீட் நிச்சயமா வாங்குவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதை வந்து அவங்க வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டே ஒன்னே பேசும்போது EPS 2026 எலெக்ஷன், 2022 அவர் எலெக்ஷன், அவ்வளவுதான், அந்த மோட்ல தான் போறாங்க. இன்ஃபேக்ட் 2029 வந்து 100% கண்ட்ரோல் வந்து நம்ம எடுத்துப்போம், லைக் அப்படிதான் இருக்கும். பட் இந்த கூட்டணி 2029 டிராவல் பண்ணணுன்றதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஏன்னா வேற எந்த கூட்டணியும் சரியா இல்லை, அதான் உண்மை. நம்ம திமுக பக்கம் போக முடியாது. திருப்பி சொல்றேன், பிஜேபிக்கு டிவிகேக்கும் கொழாடி சண்டைலாம் என்னைக்குமே கிடையாது. இன்ஃபேக்ட் பிஜேபி டிஎம்கேக்கு ஒரு அவங்களுக்கும் நல்ல ரேப்போ தான் இருக்கு. பெஸ்ட் திங் அப்போ பிஜேபி வந்து அவங்களோட ரேப்போ தான். ரேப்போ வித் ஆல் பார்ட்டிஸ் அது தெரியும். காங்கிரஸை தவிர எல்லாரோடய நல்ல ரேப்போ இருக்குங்க. இங்க எப்படி வந்து ஏடிஎம்கேக்கு டிஎம்கே பிடிக்காதோ அந்த மாதிரி பிஜேபிக்கு காங்கிரஸ் பிடிக்காது, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. பொறுத்திருந்து பார்க்கணும். பட் 29 வரையும் இந்த கூட்டணியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நிச்சயமாக செல்வார்கள் என்று நினைக்கிறேன். சார், அப்போ ஒரே ஒரு கொஸ்டின், ஜஸ்ட் ஆட் டு யுவர் ஆன்சர், ரிலேட்டட் டு யுவர் ஆன்சர். என்னன்னா, இந்த சென்ஸ் அப்போ வந்து இஃப் தே ஆர் வில்லிங் டு செட்டில் ஃபார் 2029 அது மாதிரி இருக்கும்போது அண்ணாமலை இப்போ வந்து பலி கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லையா சார்? அண்ணாமலை பலியை கொடுக்கலையே. இல்லை சார், இந்த சென்ஸ் அண்ணாமலை அவர்களை வந்து மாத்துறதுக்கு காரணமே வந்து நம்ம வந்து லெட் அஸ் ஈல்டு சம் கிரவுண்ட் டு ஏடிஎம்கே ஃபார் த டைம் பீயிங் அப்படின்னு இருந்திருந்ததுன்னா, பட் டிஃபால்ட்டாவே அதுக்கே ஒத்துந்துட்டு அண்ணாமலை அவர்கள் லீடரை வச்சிருந்திருக்கலாமே, 2029 போது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை அவங்க வச்சுக்கிறதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க. அவர்தான் இல்ல சார், ஆக்சுவலா நம்ம ஹார்ட் பார்கெயின் பண்ண முடியாது. இல்ல ஒரு நிமிஷம். அண்ணாமலை அவர்களை வச்சுக்க, அண்ணாமலை அண்ணனை பொறுத்தவரை என்ன விஷயம் அப்படின்னா, அண்ணாமலை பொறுத்தவரை அவங்க ரெடியா இருந்தாங்க இந்த எலெக்ஷனை வந்து முடிச்சு கொடுத்துட்டு 2029 கொண்டு போங்கன்னாங்க. பட் அவர் தான் என்ன சொன்னாரு, இந்த ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஒன்லி கேம் அவுட். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ணாமலை பிஜேபி இன்னைக்குமே ஒதுக்கல, ரைட்? இன்னைக்கு கூட கோவா போயிருக்காரு எஸ்ஐஆர் மீட்டிங்கு. அது சீனியர் லீடர் போக வேண்டியது, ரொம்ப பெரிய சீனியர் லீடர் போக வேண்டியது அந்த மீட்டிங்க்கு. அவரை வந்து இது பண்றாங்க. சரி, இப்ப பாருங்க, அண்ணாமலை ஸ்லோவா நேஷனல் ஃபேஸ் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதுதான் பிஜேபி. சரி, ஓகே, இவர் வந்து நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகணும்ட்டு இப்போதான் ஜட்டின் ரமேஷ் போட்டிருக்காங்க. இன்னும் 1 வாரம் 2 வாரத்துல வந்து ஐ திங்க் எவ்ரிதிங் வில் பி செட்டில்ட். அவர் ஒரு பெரிய பொசிஷன் வந்து ரெடியா இருக்கு. Okay. If he is not willing to contest in MLA election, conditions apply. But I don't think, but நிப்பாரா MLA நிப்பாரா அண்ணாமலை சான்சஸ் இருக்கா? நான் இபிஎஸ்க்கும் அவருக்கு ஆகாதுங்கிறது ஒரு இல்ல சி பிஜேபிக்காக நிக்கணும் அப்படின்னா ரைட், சூப்பர், ரைட். பிஜேபிக்கு நிக்கணும்னு நினைச்சா சூப்பர். இப்ப எடப்பாடி நம்ம நிக்க வேணாம்னு நினைச்சா அது அவருடைய இஷ்டம், அது எல்லாருடைய பர்சனல் விஷ் தான். பட் நான் இந்த மேக்னிடியூட் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணாமலை கண்டெஸ்டிங் இன் டி நகர் சீட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், டி நகர் சீட் அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்றாங்கன்னா அதோட மேக்னிடியூட் வேற மாதிரி இருக்கும். வின்னிங் அண்ட் கோயிங் இன்சைட் அஸ் an MLA இருக்குல்ல, அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்றது புரியுதா? கோயிங் இன்டு அவர் எம்எல்ஏவா இருந்து உள்ள செயல்படுறதுன்றது வேற, ரைட்? அது வேற மாதிரி டைகரா இருக்கும்.
அந்த கெப்பாசிட்டி வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல யார்ட்டுமே கிடையாது. ஒரு யூ கேன் சி ஜெயலலிதா கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அகைன் இன்சைட் அசம்பிளி, அது ஒரு மேக்னிடியூடா இருக்கும். ஆர் இன்னொரு சைடு இருக்குன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திருப்பி வந்து 2020 ஹில் ரீஸ்டார்ட் ஒர்க்கிங் த்ரூ அவுட் தமிழ்நாடு. அப்போ 2020 நம்ம எலெக்ஷனா இருக்கும்போது இட் பி ஆன் ஆர் கண்ட்ரோல்ல. ஸோ இந்த பேலன்ஸ்ல தான் போகணும். பட் இப்போ எடப்பாடி வந்து திரும்பி அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப இன்னும் தாவேக்கா வரும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு எடப்பாடி, எலவுகாத்த கிளி மாதிரி டிவிக்கு வரும்னு எதிர்பார்க்க. அரசியல்ல எலவுகாத்த கிளியா இருக்கு தப்பே கிடையாது சார். Let me put it very straightforward. Opportunities are டைம் லிமிட் இல்ல, ஒரு டைம் லிமிட் வேணும் இல்லையா? இல்ல சார், இப்போ என்ன கேட்டீங்கன்னா I'll wait till February end also. இன்னைக்கு வந்து சிம்பிள் எடுத்துட்டு போறது கஷ்டம் கிடையாது, கேண்டிடேட் இன்ட்ரோடியூஸ் பண்றது கஷ்டம் கிடையாது. அப்ப அந்த காலத்து மாதிரி வந்து கஷ்டம் கிடையாது, ரைட்? உங்க சொல்றது புரியுதா? இஃப் ஹி செட்டில்ஸ், இஃப் ஹி இஸ் willing to come, let him come. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே உள்ள வர்றது அப்படின்றது பிஜேபி என்டிஏக்கு நஷ்டம் தான் நிறைய விதத்துல, லாபமே கிடையாது. பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா லாபமே கிடையாது. ஏன்னா முதலையா வந்து மைனாரிட்டிய ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் சொல்லி இஸ் கோயிங் டு கண்டெஸ்ட், ரைட்? அதுக்கு குறிப்பா கிறிஸ்டியன் ஓட்ஸ் போதா இல்லையான்றது we have to go and check. அது ஓட்டு போட்டோன்னு போலிங் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், ரைட்? இப்போ நீங்க லேட்டஸ்டா கூட ஒரு வீடியோ போட்டுக்கலாம். ஒரு சர்ச்ல ஒரு பாஸ்டர் வந்து விஜயை போட்டு கண்ணா பின்னான்னு வந்து பேசி, ப்ரேயர் டைம்ல பேசி பர்சனலா அட்டாக் பண்ணி கரூர்ல வந்து இது பண்ணான்ட்டு. சோ இப்போ இந்த ஈகோ சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னா டிஎம்கே அதுல பயந்துருக்குன்னு அர்த்தம். இந்த ஈகோ சிஸ்டம் சர்ச்சில் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி விஜயை திட்டுறாங்க அப்படின்னா டிஎம்கே வந்து பயந்துருக்குன்னு அர்த்தம் இந்த சர்க்கிள்ல. அப்போ ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, அவங்களும் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், விஜய சீஃப் மினிஸ்டரா பாக்குறவங்க மட்டும்தான் டிவிக்கு ஓட்டு போடுவாங்க, ரைட்? விஜய் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டணிக்கு போனா, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் காம்ப்ரமைஸ் பண்ணி என்டிஏக்குள்ள வந்துட்டா நிச்சயமா கிறிஸ்டியன் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு என் பிளாக்கா 12% அங்க போயிட போகுது. 1%, 2%, 3% குறையிறது கூட குறையாது, ரைட்? சோ இது எல்லாமே நம்ம சேலஞ்சிங் இது சார், பார்த்து தான் சார் ஆகும். குட் டிஸ்கஷன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு சேனல் சார்பாக இதயம் பணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் நாகராஜ். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.